பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் நியாயாதிபதி 6:12. கர்த்தர் தூதனான் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு கர்த்தர் நம்ம இந்த நாள் கேட்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வார்த்தைகள் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த நாள் நம்ம நினைக்கலாம் கர்த்தர் நம்மளோடு கூட இல்லை, நம்மளுக்கு யாருமே உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தானே நம்ம அநேக பேர் இயேசு கிறிஸ்துவ அறிந்த பிள்ளைங்களும் அது மாதிரி நினைக்கலாம், இயேசு அறியாத பிள்ளைங்களும் அது மாதிரி நினைக்கலாம். ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறாரு. கர்த்தருடைய தூதன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு தரிசனம் காட்டுவார். அதுக்கு பிற்பாடு சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பராக்கிரமசாலி அப்படின்னா பலம். எனக்கு நல்ல பலனுள்ள மகனே, உனக்கு நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா கிபியோனுக்கும் சொல்லப்பட்டிருக்குது. கிபியோன் என்ன பண்ணப்பட்டிருக்கா, அங்கே இஸ்ரவேல் மக்கள் அங்கே மோசோட காலத்தில் கானான் தேசத்துக்கு அங்கேருந்து அந்த எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க மோசைக்கு அடுத்தது யோசுவாவுக்கு அடுத்தது காலேப் இவங்கெல்லாம் கொண்டுட்டு வந்து எங்கே விட்டாங்க? ஒரு நாட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. அங்கேருந்து அந்த ஜனங்கள் அந்த கானான் தேசத்தில் அங்கே இருந்து வாழ்ந்த நாட்கள் இருந்து அதுக்கு பிற்பாடு கிபியோனே ஆண்டவர் என்ன பண்ணாரோ தெரிந்து கொண்டார். கிபியோனுக்கு என்ன பண்ணார்? அடிக்கடி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வெள்ளாமை, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை, அவங்களுக்கு ஹெல்ப், அவங்களுடைய இஸ்ரவேல் மக்களோட பிள்ளைங்களை, வாலிப பிள்ளைங்களை, பெரியவர்களை வந்து அடிக்கடி வந்து என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். அந்த சமயத்தில் தான் கிபியோனை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தெரிந்து கொள்ளுகிறார். அதான் அப்போ தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, கிபியோனுக்கு சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய தூதன் கிபியோனுக்கு உண்டானபடி நீ என்ன பண்ணுவாராம்? நீ பலசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ எழுந்து யுத்தம் பண், எழுந்து நீ ஜெயங்கொள், எழுந்து இஸ்ரவேல் மக்களை நீ நடத்து, எழுந்து இஸ்ரவேல் மக்களை நீ பாதுகாத்து கொள்ளு, நீ எழுந்து அந்த அந்த உனக்கு விரோதமாக எழும்புற அந்த மக்களை நீ மேற்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம்? நீ உன்னிடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். பரமபிதா பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அதே போல் இந்த நாள் நம்ம கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாக இந்த வசனத்தை அனுப்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு பலம் தருகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்லி ஒரு நற்செய்தி உங்களிடத்துல வருது. இந்த நாள் கேட்குற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் ஆண்டவர் அறியாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நாள் சொல்கிறாரு, நீங்கள் பலங்கொள்ளுங்கள், உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லலாம்? உங்களுக்கு பலன் இல்லை, என்ன நீங்கள் நினைக்கலாம், எனக்கு பலன் இல்லை, எனக்கு சக்தி இல்லை, நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன், இந்த காரியத்தை எப்படி செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம். ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு சொல்கிறாரு, உங்களோட நான் இருக்கிறேன். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்கிறார். நியாயாதிபதி 6:12 இந்த வசனத்தை நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரணும், உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் வரணும், உங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரணும். எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? கிபியோனுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிச்சு. கிபியோன் இடத்துல ஆண்டவர் தட்டி விட்டு எழுப்புறார், தரிசனம் காட்டினரும் நான் நீ சோர்ந்து போகாத, உன்னோட பலம் இருக்குது, நீ அந்த பலத்தை வைத்து கொண்டு நீ போராடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு வேலை செய்ய பலன் இல்லையா? குடும்பத்தை நடத்தக்கூடிய பலன் இல்லையா? உங்களுக்கு அநேக காரியம் செய்ய உங்களுக்கு பலன் இல்லைனாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பலன் தருவேன், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறார். ஆண்டவர் அதை நீங்கள் கேட்ட உடனே விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் எங்களுக்கும் பலன் தாங்க, குடும்பத்தை நடத்தக்கூடிய, பிள்ளைகளை நடத்தக்கூடிய, வேலை செய்யக்கூடிய, படிக்கத்தக்கன எனக்கும் பலன் தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு சகோதரிகளாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும் நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். கிபியோனை நடத்தின கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you everyone. Praise the Lord.